ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த பிரார்த்தனை பிரம்ம முகூர்த்த நேர பிரார்த்தனை. அதிகாலை நேரத்தில் இந்த பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. மனோன்மணி அப்படின்னு பேர் அவங்களுக்கு. என்னுடைய கணவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் சாய்ராமப்பா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அவங்களுடைய பிரார்த்தனை மாதிரி சில பேர் இருக்கலாம், இங்கே இருக்கிறவங்கள இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும். தவறான பழக்கங்களால் என்னுடைய குடும்பம் உடைஞ்சிடப்படாது, என்னுடைய கணவருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும். இந்த பிரார்த்தனையை மனசார எல்லாரும் கேளுங்க. ஏன் அப்படின்னா, சில பெண்கள் தங்களுக்காக அழுறது இல்லை, அவங்க நமக்காக அழமாட்டாங்க, குடும்பத்துக்காகத்தான் அழுகிறாங்க. சில பேர் கண்ணீர் வெளியில் வரவே வராதுங்க, இரவில் தலையணையில் விழுந்து நனைஞ்சு போயிடும். சிலருடைய வலிகள் எல்லாம் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. என்னுடைய கணவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதோ சில பழக்கங்கள் அவரை மாற்றி போட்டுருச்சு. பாமா, இன்றைக்கு அந்த கணவரை மாற்றி கொடு அப்படின்னு அழக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பொழுது கையை பிடிச்சி சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம், வாழலாம் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கு கோபத்தால், தவறான பழக்க வழக்கங்களால் குடும்பத்தையே மறந்த மாதிரி போயிடுச்சு. அதை பார்த்து உடைஞ்சி போகக்கூடிய அந்த பெண்களுடைய மனசு இருக்குதே, அது பெரிய மனசு. சாயப்பா, இந்த பிரார்த்தனையை கேட்கிறவங்கள இப்படிப்பட்ட கண்ணீரோடு இருக்கிற பெண்கள் இருந்தால் அவங்களுடைய மனசை ஆறுதல் படுத்துங்க பாபா. குடும்பத்தில் அன்பு அப்படிங்கிறது குறையக்கூடாது, புரிதல் என்பது மறையக்கூடாது, தவறான வழிகள் என்பது வாழ்க்கையை ஆளக்கூடாது, மன அமைதியை கெடுக்கக்கூடிய பழக்கங்கள் விலகணும், குடும்பத்தை மறக்க வைக்கிற எண்ணங்களெல்லாம் கரையணும். சாயப்பா, இன்றைக்கு இந்த பெண்ணுக்கு நல்ல மனசு இருந்தும் கூட வழி தவறி நடக்கிற கணவர்களுக்கு தெளிவை கொடுக்கணும், தெளிவாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும், கோபத்துக்கு பதிலாக பொறுமையை கொடுக்கணும். புற உலகத்துக்காக ஓடக்கூடிய இந்த மனசுக்கு குடும்பத்தினுடைய மதிப்பை புரிய வைக்கணும். சில பெண்கள் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளற என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தினமும் சாயப்பாவை பார்த்து கேட்குறாங்க. இங்கே பிரார்த்தனைக்கு வர்றாங்க. அந்த கண்ணீரை வெறுமையாக அனுப்பாத பாபா, வெறுமையாக அனுப்பாத. ஒரு கண்ணீருக்கும் ஒரு சொட்டுக்கும் மரியாதை கொடு, கணக்கு வச்சுக்கோ. பிரிஞ்சு போயிருக்கிற மனசுகள் எல்லாம் மீண்டும் இணைக்கப்படணும், காயப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் மறையட்டும், வீட்டுக்குள்ளே மீண்டும் சிரிப்பு சந்தோஷம் கேட்கட்டும். இன்றைக்கு சுமையாக தெரிஞ்ச வாழ்க்கை நாளைக்கு பாபா நல்ல மாற்றத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக மாறட்டும். அல்லாஹ் மாலிக்.